ஹலோ மாமிஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய சூப்பராக வெயிட் போடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது 1 இயர்லேருந்து இருக்க குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லையோ இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்லையோ நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். 1 இயர்லேருந்து இருக்க குழந்தைங்களுக்கு வெயிட் கெய்னிங் ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறைய வெயிட் கெய்னிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட புரோக்கன் வீட், அதாவது உடைச்ச கோதுமை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 1/4 கப் அளவு நான் புரோக்கன் வீட் எடுத்திருந்தேன். அதுக்கு 1/2 கப் அளவு பால், 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். இதோட கொஞ்சம் கேரட் துருவிட்டு சேர்த்துக்கிறேன். இதில் அவ்வளோதான் வேலை. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம். 12 மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு புரோக்கன் வீட் எப்படி செஞ்சு கொடுக்கணும்னா நான் ரெசிபீஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். விசில் வந்துருச்சு. இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நீங்கள் வேணுங்கிற அளவு தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மென்று சாப்பிட்ற பெரிய குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடருக்கு பதிலாக நட்ஸை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நட்ஸு கிஸ்மிஸ் இதெல்லாம் கீழே ஃப்ரை பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இதோட வாசத்துக்காக கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கோ குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.